வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பேர் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா அர்ணவ் அண்டு தர்ஷா குப்தா. இவங்க 2 பேரும் தாங்க சூப்பராக வந்ததையுமே என்ன சொல்கிறது, அவர் ரஜினி சாங்க்கு வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வருவார். அதை தான் நம்ம இதுல ப்ரொமோலலாம் பார்த்துருப்போம். தர்ஷா குப்தா வர்றது நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட மனசுக்குள்ளே அந்த 14 டேஸ் 2-3 வீக்ஸ் இருந்தது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இருந்திருக்காது. வெளியில் போயிட்டாங்க. ஆனால் தர்ஷா குப்தா உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பை அவங்க சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்துட்ட பிறகு பின்னாடி யாரெல்லாம் வந்து பேக் ஸ்டாப்பிங் பண்ணது, பின்னாடி யாரெல்லாம் பேசுனது, அவங்கள வந்து உண்மையிலேயே வறுத்து எடுத்துட்டாங்க. அதாவது எண்ணெய் இல்லாமல் எல்லாம் பொறிஞ்சிட்டாங்க. உள்ள ஒரு எல்லாரும் உட்கார முடியல. எல்லாருக்கும் சீட்டுக்கு எப்படின்னு அந்த பேய் படம் பார்த்தா அந்த ஈவில் டெட்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சீட்டு எட்ஜிலே உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பரபரப்பான ஒரு விஷயங்க. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முத்து மாட்டிக்கிட்டாருங்க. முத்து என்ன சொல்றது, ஆமா தர்ஷா குப்தா முத்து மட்டுமே டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முத்து செய்யற எல்லா வேலையும் வெளியில இருந்து மக்களாகிய நம்ம எல்லாருமே என்னெல்லாம் ஃபீல் பண்றோமோ அதை தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆயிட்டு அதை வந்து அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, முத்து நான் செய்யற நல்ல விஷயங்களை வேண்டி காமிச்சிருக்கிறாங்க முத்து, ஆனா நீ பின்னாடி எவ்வளவு வேலை பார்த்துருக்குற அது இதுலயும் காமிக்கல. ஆனா நான் பார்த்தேன், நீ நல்ல விஷயங்களை வேண்டி தான் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி மற்றவங்க செய்யற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி தான் உன் தப்பை நீ மறைச்சிக்கிட்டு நல்ல பேச்சு திறமையினால நீ வந்து அதை மறைச்சிக்கிட்டு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிற. மற்றவங்களை நீ எப்படி குறை சொல்வ? அதே மாதிரி நீ தான் கஷ்டப்படுற. இதை தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்ல. அவர் தான் முத்துக்குமார் தான் கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு பிக் பாஸ்க்கு வந்த மாதிரியும் வெளி உலக மக்களுக்கும் இப்படியே அவர் அடையாளப்படுத்திக்கிறார். அதாவது அந்த என்ன சொல்ல சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு, அனுதாபங்களை சொல்றாரு. அதுக்கு அவங்க சரியான பதிலடி கொடுத்தாங்க. நீ மட்டும் கஷ்டப்படல முத்து, இங்க ஒவ்வொருத்தருமே இப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலையில தான் வெளியில மக்களும் அப்படிதான் இருந்து வெளில வராங்க. உள்ள வந்த கண்டஸ்டன்ஸும் அது மாதிரி தான் 7 வருஷம் 10 வருஷம் எல்லாருமே ஒரு கஷ்டத்தெல்லாம் இது பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ள வந்திருக்கோம் வாய்ப்பு தேடி. நீங்க மட்டுமே வாய்ப்பு தேடி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உள்ள வந்து உங்களுக்கே ஓட்டு போட்டு உள்ளே ஜெயிக்க வைங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. முத்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, நாங்களாம் ஜோலிக்கு வந்திருக்கோம், இவங்கெல்லாம் ஜாலிக்கு வந்திருக்கிறாங்க. அதையும் அவங்க அந்த இடத்துல கேட்டாங்க. செம்ம சூப்பருங்க தர்ஷா குப்தா. அதுதான் முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். பவித்ரா வெளியில போயிருந்துக்கலாம், ஜாக்லின் வெளில போயிருந்துக்கலாம், தர்ஷா குப்தா உள்ள இருந்தா கேம் நல்லா இருந்திருக்கும்னு. அதுக்கு இது ஒன்று போதும். அதாவது ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படி இருந்தது இவங்க இன்னைக்கு பேசின விஷயம். ஏன்னா பின்னாடி பேசல, அவங்க முன்னாடி தான் பேசுறாங்க. அதே மாதிரி முத்துக்குமாரை தான் பேசுறாங்க. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லார் பேசுறதையும் ஒரு சிரிப்பு சிரிச்சு தலையாட்டிக்கிட்டு அப்படியே அதை கடந்து போறீங்கல்ல, அது அந்த மாஸ்க் அந்த முகத்திரைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சுட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் முகத்திரை இன்னும் கிழியவே இல்லை, நீங்கள் ஒரு மாஸ்கில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாஸ்க்கு கூட எப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா பின்னாடி போய் பேசுறதுல பண்ணுறீங்க. முன்னாடி பேசினா தானே கான்வர்சேஷன் வரும். அப்போ தைரியம் இல்லாதவன், பயந்தவன், மற்றவங்களை சுட்டி காட்டி பிழைக்க தெரிந்தவன், வார்த்தை ஜாலத்தை வச்சு பிழைக்க தெரிந்தவன், இப்படி தான் அப்போ வந்து முத்துக்குமாரை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் அடையாளமும் வெளியில் மக்களுக்கு முத்துக்குமார் தெரிகிறாரு. இது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சேனலே வந்து முத்துக்குமாரை உள்ளே போயிட்டு இதுமாரி வருத்தேடுன்னு சொல்லி தர்ஷா குப்தாவை உள்ளே அனுப்புன மாதிரி இருந்தது. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்ததுன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து குக் வித் கோமாளி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வாரங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது இவங்களாம் பேசுறது எப்படின்னா, ஒரே வாரத்தில் வெளியே போயிட்டாங்க, சமையல் குயின் சமையல் கிங்கு அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆமாம், அது தான் தர்ஷா குப்தா இன்னுமே சொன்னாங்க. முத்துக்குமார் நீ வந்து ஒரு நக்கல் மாதிரி பேசிட்டு நையாண்டி மற்றவங்களை கேலி சித்திரமா வச்சுட்டு அது மாதிரி பண்றது நல்லா இல்லை. இப்படிதான் உன்னோட கேம் பிளே இருக்குது. நீ இண்டிவிஜுவல் விளையாடல, மற்றவங்களை சார்ந்து விளையாடுற. எல்லா பாயிண்ட்ஸையுமே அவங்க சொன்னது எப்படி மக்களோட மனசெல்லாம் இவங்க படிச்சாங்களோ இந்த கொஞ்ச நாள் வெளியில இருந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுதான் உண்மை மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவன் அர்ணவ், ஐயோ அர்ணவ் வரும்போதே மாசு ரொம்ப
ரொம்ப ரகடு, அப்படியே எல்லாருமே உள்ள குளத்து அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. ஒரு பாம்பு வெடிக்க போதுனா எல்லாம் ஓடுவாங்களா, ஆட்டோ பாம்பு வெடிக்க போதுனா எல்லாம் ஓடுவாங்களா, அந்த மாதிரி ஓடுறாங்க. எல்லாரும் கூப்பிட்டு உட்கார இதுல ஒரே ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னா, இதுல நேத்து பேசுனாங்க பாத்தீங்களா, அருண் விஷால் எல்லாருமே ஒரு விஷயங்கள்ல பேசுனாங்க. அதை பேசுனதுக்கு இந்த இடத்துல அவங்களால என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் எல்லாருமே அமைதியாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்த உடனேவே ஆட்டோ பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஷாலை கேட்ட, விஷால் உனக்கு இது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா 2 பேர் வச்சுன்னு இருக்கிற எப்படி அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல விஷாலுடைய பதில் பார்த்தீங்கன்னா நக்கலா தான் வந்தது. ஏன்னா இவனுடைய பதில் இன்விடேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் விஷாலுக்கான ஒரு இது இல்ல. அர்ணவ் அப்படி கேக்குறாருன்னா அவர் கேக்குறதுக்கு உள்ள வந்திருக்காங்க. இல்ல ஆல்ரெடி ஏற்கனவே அன்ஷிதாவோட அவங்களுடைய வேற ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த கோவத்தின் வெளிப்பாடா கூட இருக்கலாம். ஸோ இவர் வந்து இப்படி பேசுறது, விஷால் வந்து அந்த அக்செப்டன்ஸ் விஷாலுக்கு இல்லை அந்த இடத்துல. ஆனால் விஷால் அவருக்கு பதிலடி கொடுத்ததும் ஓகே, அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் அந்த பதிலடி கொடுத்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அருணுக்கு ஒண்ணு தான் சொல்ல விரும்புறோம். அருண் அப்படி எல்லாம் சொன்னது, அருண் நீங்க வந்து சீரியல்ல ஹீரோ, அவரு நிஜத்துல வில்லன். அருண் வில்லன் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல. அருண் வந்து சொல்லுவா, யார் அம்மா அப்பா கூட கூட்டினார் இல்லையா, சின்ன அந்த டைட்டில் இல்லை, அதை வச்சு பேசும்போது நான் சிங்கிளாக தானே வந்தேன், நான் சோலோ பர்ஃபார்மரான்னு அவன். ஸோ அதாவது அப்படி எப்படி சொல்றது, அவங்க அடிச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ள கொஞ்சம் அதான் சொன்ன அப்படியே வந்து நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி. ஆமா, இந்த வர்ஷினி போன தடவையும் வைல்டு கார்டு வந்தும் ஒன்றும் பண்ணல, இப்போ வந்து ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் வந்து கோச்சுக்கிட்டு அர்ணவ் பேசுறதுக்கு கோச்சுக்கிட்டு அதுவும் ஜாக்லினும் ஒரு சீனை போட்டு தனியா போனாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஜாக்லினும் வர்ஷினியும் இவங்க 2 பேரும் எழுந்து போனா மற்ற கண்டஸ்டன்ஸும் பின்னாடியே போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா யாரும் போல, தண்ணி குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா அருணவ் வந்து கேட்பான், எங்க ஒருத்தன் சட்டம் இல்லாம திரிவான், அவன் எங்க, ஒருத்தன் நோண்டி கை எங்க, அது உண்மைதானங்க. அவன் அவ்வளவு பெரிய ஷோ நடக்குது, 18 பேர் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, அதுல வந்து சட்டையே போடாத மாதிரி ஒரு மாதிரி அவன் தான் ஆக்வர்டா. அதுலயே அர்ணவ் ப்ரோ சொன்னாரு, அவர் என்ன சொன்னார்னா, இவங்கள சௌந்தர்யாவை வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறத பத்தி பேசுனது ஆக்வர்டா இருக்குதுன்னு பேசினானே, அவங்க சட்டை போடாதவன் அவன் எங்க. இதத்தான் நம்மளும் நம்ம சேனல்ல சொல்லுங்க, இவர் சட்டெல்லாம் போடாம இருப்பாரு, இந்த பொண்ணு பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஆக்வர்டா இருக்குதுன்னு சொன்னாரு. ஜெஃப்ரி வந்து அங்க நோண்டுவா இங்க நோண்டுவாரு. ஆனா அது யாரு நோண்டான்னு சொன்னா நான்வா, ஆனா உண்மைதானங்க, உண்மைதானே. அன்ஷிதாவை தூக்கி முதுகு மேல போட்டுக்கணும், வளைச்சு புடிச்சிக்கணும், அப்புறம் சௌந்தர்யா கூட விளையாடிக்கிட்டோம், இப்படிலாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது நல்லா இல்ல, கோவம் வருது. என்னன்னா நீங்க தானே உள்ள இருந்தீங்க, நீங்க தானே கேட்கணும்ன்றத நான் மறைமுகமா சொல்றேன், நீங்க கேட்கல நான் கேட்கறேன். இன்னொன்னு விஷாலுக்கு சொன்னாரு அருண், மேக்கப்லாம் பொருளை விட்டுட்டு போயிட்டேன் நீ தானே சொன்ன அப்படின்னாரு. நான் மேக்கப் எதையும் விட்டு போல, இன்னர் வேற விட்டு போனது இன்னும் செம. அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இன்னர் வேற விட்டு போறேன் அசிங்கப்படுத்திட்டாரு அவரு விஷால. அது கூட வந்து அதான் சொன்னேன், இவனுடைய ரகடான ஸ்பீச் தான். ஆனா வந்து அதுக்கப்புறம் 4 பேர் அந்த சொம்பு டப்பாவா ஜால்ராஸ், அந்த 4 ஜால்ராஸ் 2 வெளியேக்குது 2 உள்ளக்குதுன்ட்டு அருணியும் விஷாலையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் திட்டி முடிச்சு அதுக்கப்புறம் உங்க சைடுல நல்லதை சொல்லுவாங்க, மத்தவங்கள பத்தினா எல்லாரும் பத்தின இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களையும் சொல்லி. அதே மாதிரி தீபக் வந்து டர்ராயிடுவா போல, தீபக் வாய் தீபக் அப்படின்னும் போது தீபக் வந்து தீபக்கோட ஃபேஸ் வந்து மாறிச்சு. அப்புறம் 2 பேரும் முத்துக்குமார் தீபக், ஏன்னா தீபக் வந்து மாஸ்க்ல தான் இருக்கிறாருன்னு தர்ஷா குப்தாவும் சொல்லிட்டாங்க, அர்ணவும் அதை தான் சொல்றாரு. ஆனா அர்ணவுக்கு முத்துக்குமாரோட கேமும் தீபக்கோட கேமும் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. இதுல என்னன்னா தீபக்கோட ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருந்தது. ஏன்னா பயந்துட்டாருன்றதை விட அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாரு. அவர் வந்து ஏற்கனவே முந்தா நேத்து கூட ரயான் சொல்லிட்டு இருந்தாரு, தீபக் ப்ரோவோட இன்னொரு ஃபேஸ் தெரியுது. ஏன்னா அவர் சொன்னாரு, இந்த இடத்துல நீ இல்லாம வேற யாராவது இருந்தா நான் வேற மாதிரி நடந்திருப்பேன் அப்படின்னு. ஸோ தீபக் ப்ரோவும் வந்து மாஸ்க் போட்டு தான் உள்ள இருக்காரு. சொன்னாப்புல இவன் நம்ம அருண் உண்மையிலே பாருண்டே, அந்த 4 ஜால்ராசியும் கண்ணுல விரல விட்டு ஆட்ட தாண்டா வந்தேன்வா. ஆனா அது பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஆனா எங்களுக்கே பயமா இருந்ததுங்க அந்த லைவை பார்க்கும்போது. எதனா அச்சுக்கு போறானுங்க உள்ள இருந்து, அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல ஷோரூம் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனா பாடி கார்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாராவது உள்ள வந்துட போறாங்க. ஏன்னா இவன் பேசுறது அப்படிதான். அப்புறம் தீபக் மேல கையை போட்டு தனியாயிட்டு போவாங்க. அதுதான் சொல்ல வந்த, தீபக் ப்ரோ வந்து அந்த ஒரு மாஸ்க்ல இருக்கிறதுனால அவரும் அதை வெளி காமிச்சிக்கல. தீபக் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போதுலாம் தீபக்கோட ஃபேஸ் வந்து மாறுது. அவருக்கு அந்த மரியாதை அந்த இடத்துல போகுது இல்லையா. தீபக் ப்ரோ திரும்ப திரும்ப சொல்லி இவனை ஒரு மார்க் பண்ணலான்னு பாக்குறாரு. நீ வந்து அப்படி பண்ண, அப்படி பேசுனது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை விடுங்க, பேசியாச்சு, அதை பத்தி நீ என்னத்துக்கு பேசுற? எனக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு கிடைக்கல, உடனே என்ன எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதனால நான் அங்க போய் பேசினேன். அதை விடுங்க ப்ரோ, நீங்க பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு தீபக்கே வந்து கொஞ்சம் அவர் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டு தீபக் எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாப்புல. இப்போ அருணவுடைய வேலை வந்து அடுத்தது வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தர்ஷா குப்தாவும் செம்ம மாசுங்க. ரெண்டு பேரும் முத்துக்குமாரோட மாஸ்க தர்ஷா கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா உட்காந்து முத்துக்குமார் வந்து நான் பண்ணது தப்புமா இப்படிமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்படிதான் ஒரு வழியா போகுது. ஆனா மற்றவங்க வந்தவங்களை விட இவங்க வந்து தரமான இவங்க உள்ள வந்துதான் சரியான ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப வந்திருந்த எல்லாருமே ரவீந்தர் சாரா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், அதாவது தர்ஷா குப்தாவா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், அப்புறம் நம்ம இப்ப வந்து அர்ணவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. உன் கேம் நல்லா இருக்கு, நீ நல்லா இது பண்ற அப்படின்னா அது எப்படி சொல்றது, அப்ரிஷியேட் பண்றாங்க. அவளை கண்டிக்கிற விதத்துலையோ, அவள் தப்பு செஞ்சிட்டான்னு சுட்டி காட்டுற இடத்துலையோ அந்த இடத்துல அவங்க இல்லை. இவங்க எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து முத்துக்குமார்லாம் வந்து சுட்டி காட்டுற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ சுட்டி காட்டுறவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னா ஓடுற ஓட்டப்பந்தயத்தில் பின்னோக்கி தான் இருக்கிறாங்க, பின்னாடி தான் இருக்கிறாங்க, இன்னும் முன்னாடி வரல. அப்போது முன்னாடி பாயிண்ட்ல யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்கிறாங்க. அதை மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த லைவ்ல மீட் பண்ணுங்க. தேங்க்யூ.